வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு நம்ம ஒரு எம்ஜிஆர் பாட்டை தான் பார்க்க போறோம். இந்த பாட்டு இடம்பெற்ற படம் வந்து பாத்தீங்கன்னா முகராசி. எம்ஜிஆருக்குன்னு ஒரு முகராசி உண்டு இல்லையா? அது தேவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். சின்னப்ப தேவருக்கு. சாண்டோயமும் சின்னப்ப தேவர் வந்து எம்ஜிஆர வச்சு எடுத்த படத்துல இது 10வது படம். எம்ஜிஆருக்கும் அவருக்குமான 10வது படம் அது முகராசி. இதுல வந்து ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. கவியரசு வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. கவியரசு பாட்டு எழுதியிருப்பாரு. கேவி மகாதேவன் மியூசிக் போட்டிருப்பாரு. இதுல எம்ஜிஆர் வந்து போலீஸா வருவார். இதுல வந்து எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். அதுல இது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் அதிகாரி அந்த படத்துல குற்றவாளிகளை தேடி அவர் வந்து அந்த இடத்துக்கு மாறு வேஷத்துல வந்திருப்பார். இடுப்புல வேட்டி, உடம்புல ஒரு பனியன், தலையில முண்டாசு, கையில ஒரு குச்சி, கம்பு மாதிரி நீளமா வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த இடத்துல அவங்கள குற்றவாளிகளை தேடி வர்ற மாதிரி ஒரு காட்சி. அது வந்து இடுகாடு. பொதுவா இடுகாடுனாலே வந்து அந்த இடத்துல ஒரு பாட்டுன்னா ஒரு பயங்கரமான மியூசிக் எஃபெக்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஆந்த அலறும், நாய் ஊழையிடும். இது மாதிரிலாம் இல்லாம ஒரு ஜாலியான ஒரு பாட்டு இது. ஆனா அழுத்தமான அர்த்தம் பொதிந்த பாட்டு. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தேடி வைக்கிறோம். ஆனா நாம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அப்படி பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும்னு இருந்தாலும் நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி தேடி வச்சாலும் அது அவங்களும் அனுபவிப்பாங்களா, இல்ல நிறைய சேர்த்து வச்சு அவங்க பிள்ளைங்களும் அதை அனுபவிப்பாங்களா அப்படிங்கிறது உறுதியே கிடையாது. அடுத்த நொடி நம்ம கிட்ட கிடையாது. நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். என் பிள்ளைங்க என் காலத்துக்கு பிறகு நல்லா ஜாம் ஜாம்னு இருப்பாங்கன்னு ஒருத்தன் சொன்னானா அவனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்புறம் கடவுள் எதுக்கு இருக்காரு அப்படிங்கிறதுதான் ஒரு கேள்வி. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் ஒரு பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி சொல்லியிருப்பாரு கவியரசு. ஆனா வந்து ரொம்ப யதார்த்தமான வார்த்தையில சொல்லியிருப்பாரு. அதுக்கு யதார்த்தம்னா அதுல கொஞ்சம் அத நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நையாண்டி மாதிரி தெரியும். உண்மைதானே இதெல்லாம். நம்ம இப்படி ஓடுறோம், அது எதுக்குன்னு தெரியல, யாருக்கு என்ன எப்போ எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுதான். நக்கல் நையாண்டி இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த முகபாவனையும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அதே மாதிரி ஒரு நக்கல் நையாண்டியோட தான் அந்த பாட்டு. ஒரு ஜாலி மூடுல தான் இருக்கும் அது. அந்த பாட்டோட சரணம் இப்ப சொல்றேன் நான் முதல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படம் வெறும் 12 நாட்கள்ல படமாக்கப்பட்டது. இந்த முழு படமும் ஒரு 12 நாட்கள்ல உருவாக்கப்பட்டது. பாட்டு பாப்போமா? தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான், இவன் தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான், படித்தான். பிற நோய் தீர்க்கும் வைத்திய தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா, உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் சரணம். என்னதான் அடுத்தவங்களுக்கு நோய்க்கு மருந்து கொடுத்தாலும் தனக்கு என்னங்கிறது தெரியாது யாருக்குமே. அந்த மீனிங்ல சொல்லப்பட்ட வரிகள் அது. அது மாதிரி இந்த அடுத்தவங்களுக்கு நல்ல நேரம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அத பத்தின வரிகள். அவங்களுக்கு என்னங்கிறது நாளைக்கு தெரியாது. அதை பத்தின வரிகள் தான் 2வது சரணம். கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார்,
நல்ல செய்தி சொல்லும் ஜோசியர்க்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேடி வைத்து விட்டதடியோ, கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ. அது ரெண்டாவது சரணம். மூணாவது பாத்தீங்கன்னா, இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்குன்னு சேர்த்து வச்சுட்டு கடைசியில அதான் எப்படி யார் அனுபவிப்பான்னு தெரியாது. அந்த அர்த்தத்தை சொல்றதுதான் இது. பட்டணத்தில் பாதி இடம் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் உள்ளது போல் வேலி எடுத்தான். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் உள்ளது போல் வேலி எடுத்தான். அதில் 8 அடுக்கு மாடி கட்டி அதில் 8 அடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டியவன் வேலி முடித்தான். பொதுவா 6 அடிதான் சொல்லுவாங்க, கவியருக்கு போனா போதுன்னு 8 அடி சொல்லியிருக்காரு. இதோட இந்த பாட்டோட முதல் பல்லவி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உண்டாக்கி வைத்தவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உடல் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு. இதுதான் அந்த பாட்டு தான் அது. ரொம்பவும் அர்த்தம் பொய்ந்த பாட்டை ரொம்ப யதார்த்தமா எழுதியிருப்பாரு கவியரசு. அதுக்கு டியூனும் சரி, எம்ஜிஆருடைய நடிப்பும் சரி, பட்டைய கிளப்பி இருக்கும். பாருங்க அந்த படம். இன்னும் நிறைய பாட்டு அதுல ரொம்ப நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. பாருங்க, நாளைக்கு ஒரு பாட்டோட பார்க்கலாம்.